ரோமியோ இப்படி ஒரு டைட்டில் வச்சதுக்கப்புறமா அந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? காதல் தான். ஆனால் அந்த காதலை இந்த படத்தில் எப்படி கையாண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது ரோமியோ திரைப்படத்திற்கான விமர்சனம். தொடங்கலாமா? குடும்ப கடனை தீர்க்கறதுக்காக மலேசியாவுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு தன் சொந்த ஊரான தென்காசிக்கு திரும்ப வரப்போ ஹீரோ அறிவுக்கு வயசு 35 ஆகிடுது. இதுக்கு மேலே தள்ள முடியாது, உடனடியாக தங்களோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவரோட பெற்றோர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அறிவுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு 25-30 வயசுக்குள்ளே ஒரு காதல்னு ஒரு விஷயம் எல்லா ஆண்களுக்கும் நிகழும். அது அந்த ஒரு அனுபவம் தனக்கு இல்லவே இல்லை. அதில் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கார். திடீர்னு இப்படி எங்கே ஒரு பொண்ணு தேட்டர்னு சொல்லிட்டு பெற்றவங்க மலைச்சு நிற்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஹீரோயின் லீலாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் தான் ஒரு மிகப்பெரிய நடிகையாக வரணுன்றது அவங்களுடைய கனவாக இருக்குது, லட்சியமாக இருக்குது. ஆனால் வீட்டில் தான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்தால் பொய்யை சொல்லிவிட்டு சென்னையில் சினிமா கனவுகளோடு இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களோடு சேர்ந்து அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினும் சந்திக்க நேரிடுது. தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு காதல் வந்துடுது. இதுக்கிடையில் ஹீரோயினோட சினிமா ஆசை தெரிஞ்ச அவங்க அப்பா தலைவாசல் விஜய் பயங்கரமாக டென்ஷனாக வராரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, விஜய் ஆண்டனி தான். அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஹீரோயினுக்கு அது மிகப்பெரிய பேரிடியாக இருக்குது, பேர் அதிர்ச்சி, ஏற்றுக்க முடியல. ஆனால் அப்பா சொல்ல மீறவும் முடியல. நிர்பந்த கல்யாணம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பல படங்களில் தமிழ் சினிமாவில், இந்தி சினிமாவில் நம்ம பார்த்து பழகின அதே கதை தான். ஆனால் இதில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறமா தான் லீலாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லைங்கிற விஷயமே ஹீரோவுக்கு தெரிய வருது. அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கு. தன்னால் தான் அவளோட சினிமா கனவு ஒட்டுமொத்தமாக செதஞ்சிடுச்சு அப்படின்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிற ஹீரோ அவளுக்கே தெரியாமல் அவரோட லட்சியத்தை அடையிறதுக்காக சில விஷயங்களை பின்னணியிலேருந்து செய்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு நட்புறவு மலருது. ஆனால் ஒரு சீக்ரெட்டாக வச்சிருக்கிற ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்தால் என்ன ஆகுன்ற சஸ்பென்ஸ் படம் நெடுகிலும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதுதான் ஸ்க்ரீன் பிளே. இது பேசிக்காக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பிளாட் பாயிண்ட் தான். ஆனால் என்னென்னா இது டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நம்ம பொறுமையை ரொம்ப அநியாயத்துக்கு சோதிக்கிறாங்க. இன்ட்ரோல் ட்விஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள காட்சிகள் ஒவ்வொன்றுமே ஒரு காட்சி முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்து தான் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம்ல, அது சொல்லி வச்ச மாதிரி அச்சு அசலாக அப்படியே நிற்குது. அது ரொம்ப வீக்காக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எங்கேஜிங்காக இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஹீரோவை ஒட்டுமொத்தமாக வெறுத்து ஒதுக்குற ஹீரோயின் நண்பர்களோட கட்டாயத்தினால ஹீரோ வைக்கிற ஒரு டிமாண்டுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனால் இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்துது. இதையெல்லாம் தாண்டி ஹீரோயினோட மனசில் ஹீரோ இடம் பிடிச்சாரா, ஹீரோயினோட இந்த சினிமா நடிகையாகணுன்ற அந்த கனவு நிறைவேறிச்சா அப்படின்றது தான் ஸ்க்ரீன் பிளேயோட 2ஆம் பகுதியோட நீட்சி. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஹீரோனாலே அவங்களுக்கு பெருசாக எந்த குறையும் இல்லை அப்படி நம்புறது காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருக்குது. ஆனால் ஒரு சரியான கட்டத்தில் இந்த பலவீனமே எப்படி பலமாக மாறுது அவருக்கு அப்படின்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த சீக்வன்ஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கதை அந்த இடத்துல இருந்து ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற ஒரு தளத்துக்கு பயணப்படுற மாதிரி அமையுது. இது ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக இருந்தாலும் படத்தில் தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஒரு எமோஷனல் கனெக்ட்டுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்களான்னு பார்த்தா ஹீரோவோட லவ் ட்ராக்குக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன். ஒரு இயக்குனரோட பலமே தான் நினச்ச மோல்டில் அப்படியே கதாபாத்திரங்களை திரைக்கு கொண்டு வரது தான். அந்த வகையில் படத்தில் நடித்த எல்லா நடிகைகளையும் ரொம்ப பிரமாதமாக வேலை வாங்கியிருக்காரு. குறிப்பாக விஜய் ஆண்டனி சார்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஆனால் அவருக்கு தகுந்த மாதிரி அவரோட மீட்டர்லேயே போய் ரொம்ப அழகாக காட்சிகளை கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப குறிப்பாக ஒரு காட்சியில் ஹீரோயின் இவருக்கெல்லாம் நடிப்புனா என்னன்னு தெரியுமா, இவரெலாம் நடித்தா யார் தியேட்டர் பார்ப்பா அப்படின்னாம ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. அப்போது விஜய் ஆண்டனி சார், ஆமாம் சார் எனக்கு நடிப்புலாம் அவ்வளோ வராது, ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சார், நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த காட்சி பார்க்கும்போது தியேட்டரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த கதாபாத்திரத்தை தாண்டி அவரோட பர்சனலாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக நடிச்சிருக்கார் பார்த்தீங்களா. அதெல்லாம் நிச்சயமாக நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அந்த பண்ண விஷயத்துக்காக பாராட்டலாம். மற்றபடி படத்தில் தலைவாசல் விஜய் சார், விடிவி கணேஷ், இளவரசு சார்,
யோகி பாபு அப்படி நிறைய பரிச்சயமான முகங்கள் இருந்தாலும் அவங்களோட நடிப்பை பற்றி நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்க வரக்கூடிய காட்சிகளில். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் டேரக்டராக நடிச்சிருக்கிற ஒரு தம்பி ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காரு. ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக இருந்ததோட நடிப்பு அது குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். படத்துக்கு எடிட்டரும் விஜய் ஆண்டனி சார் தான். ப்ரெசென்ட் இந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த டிரான்சிஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக சீம்லெஸ்ஸாக வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு நடக்கக்கூடிய அந்த காட்சியில் ஒரு ரவுண்ட் ட்ராலி ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஹீரோயினை சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சுத்த சுத்த பின்னணியில் காட்சிகள்லாம் ஒவ்வொரு சம்பவமாக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த எடிட் ஐடியா நல்லா இருந்து அந்த ஃப்ளோவும் வந்து ரொம்ப அழகாக சீம்லெஸ்ஸாக பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க. என்ன படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் வந்து குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் எங்கேஜிங்காக இருந்திருக்கும். படத்துக்கு கேமராமேன் ஃபரூக் ஜே பாஷா. மலேசியா, தென்காசி, சென்னை ட்ராவல் ஆகிற இந்த கதையில் அந்தந்த லொக்கேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து காட்சிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது. எங்கேயுமே துருத்தலாக எதுவும் இல்லை. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு காட்சி இந்த ஒரு சாலைக்கு நடுவில் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப கோபமாக சண்டையிடுற மாதிரி ஒரு காட்சி. அதோட லைட்டிங்கும் அதை காட்சிப்படுத்தின விதமும் சரி, என்னமோ நிஜமாக நம்மளே அந்த இடத்துல இருந்து கிட்டேருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை வந்து கொடுத்துருந்தது. ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த லைட்டிங்காக பார்க்கும்போது அந்த வெத்தலை வெத்தலை சாங்குக்கு பண்ணியிருந்த அந்த லைட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. படத்துக்கு மியூசிக் பரத் தனசேகர். காட்சிகளுக்கு பொருத்தமாக என்ன கொடுக்கணுமோ அதை வந்து பின்னணி இசையாக ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து கொடுத்துருக்காருன்னே வந்து சொல்லலாம். பாடல்களை பொறுத்த வரைக்கும் 4, 5 இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக சிடு சிடு என்றாலும்னு லவ் ஃபீலில் கம்போஸ் பண்ணியிருக்க ஒரு பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹீரோவோட அந்த காதல் உணர்வை அப்படியே நம்மளுக்குள்ளே அப்படியே வந்து கடத்துகிற மாதிரி அவ்வளோ மென்மையாக வருடிட்டு போகுது. ரொம்ப ஒரு மாதிரி சிலிர்க்க வைக்குது சில இடங்களில். இது ஒரு தீம் மாதிரியே அந்த படத்தில் 2, 3 இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் செல்லக்கிளியன்னு ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு சாங்கு நம்ம ரொம்ப எமோஷ்னலாக அது வந்து டச் பண்ணுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இது யாருமே சொல்லாத கதை, கொண்டாட வேண்டிய ஒரு படம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியலனாலும் கூட, நிச்சயமாக காதல் படங்களை வந்து விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச படமாக அமையும். முக்கியமாக குடும்பங்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான டீசென்ட் என்டர்டெய்னர் தான். அதனால் தாராளமாக வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரும்போது எவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.